தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம தமிழ்நாடு அரசியல் இருக்குல்ல, இது சார்ந்தும் நீங்க இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு திரும்பி பாருங்க, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். அமரன் இந்த ஒரு படம் வந்துச்சா, அதுக்கப்புறம் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சது. நாங்கள் ஆக்சுவலாக அவர் வீரமரணம் அடைஞ்சப்பவே அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதை விட ஒரு சினிமா படமாக பெரிய ஒரு பேனரில் வரும்போது அதுக்கான ரீச் பெருசாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் இந்த வீரனை பற்றி எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சது. நம்ம ஊர்லேருந்து போகிறவருங்க, சாதாரண விஷயமா இது. அப்பேற்பட்ட மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இவரோட பேரை தாம்பரம் டு வேளச்சேரி சாலை இருக்குல்ல, இதுக்கு வச்சா எப்படி இருக்கும் ப்ரோ? நல்லா இருக்குமே ப்ரோ, நமக்கா உயிர் நேர்த்திருக்காரு ப்ரோ, பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளோ வருஷமாக பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ செயலாக்கம் பெற ஆரம்பிச்சிருச்சிங்க. என்னென்னா, நம்ம தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் இருக்குல்ல, அதில் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. இந்த தாம்பரம் டு வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பேரை தான் வைக்கணும்னு எல்லாம் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. இதில் ஒரு கட்டமாக என்ன ஆயிடுச்சு, இப்போ டிவிக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்களா, அவரோட எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் அங்கங்கே ஃபுல்லாக இருக்காங்களா, முக்கியமான சில நிர்வாகிகள் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட குடும்பத்தை போய் சந்திச்சிருக்காங்க. அவரோட அப்பா இருக்கார்ல, அவர் சந்திச்சிருக்காங்க. சால்வெல்லாம் போர்த்தி மரியாதை செலுத்தி இந்த சந்தோஷமான விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு தந்தைக்கு இதோட பெரிய பெருமை வேற என்னங்க இருக்க முடியும்? தாம்பரம் டு வேளச்சேரி அந்த ரோடு எப்போவுமே பீக்காக தான் இருக்கும், பயங்கரமா. அப்பேற்பட்ட ரோட்டுக்கு இனிமேல் தன்னோட மகன் பேர் அப்படின்னா இதோட அப்பாவுக்கு வேற என்ன பெரிய பெருமை இருக்க போகுது? நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு எப்போவுமே சல்யூட் அடிச்சுட்டே இருப்போம், அதை மாற்று கருத்தே இல்லை. ஓகே, அடுத்து இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு இப்போ அலர்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னடா, இந்த கர்நாடகா இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு அரசு பெண்கள் கல்லூரி, அந்த வகுப்பறைக்குள்ளே வழக்கம் போல் கிளாஸ் அங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மாணவிகள் இருக்க இந்த இடத்துல மேலே இருக்க இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, மேற்கூரை, அங்கே இருந்து பொத்துன்னு ஒன்று கீழே விழுதுங்க. மேற்கூரை இடிஞ்சு விழுது. விழுந்ததில் மாணவிகள் எப்படி சுதாரிச்சு நகர்ந்துட்டாங்க. பட் சில பேர் அங்கே அடி வாங்கியிருக்காங்க. 5 மாணவிகள் காயம்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனை அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது பெரிய திட்டாக விழுந்துருந்துச்சு, மேலே இருந்து சீலிங் ஃபுல்லாக பிறந்துக்கிட்டு. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ மாணவிகள் அங்கே இருக்காங்க, என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. காட்ஸ் கிரேஸ், அங்கே யாருக்கு எது உயிர் போகல, அது இருக்க சந்தோஷம். ஆனால் இங்கே நாம் எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. எல்லா மாணவிகளும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, மேற்கூரை எப்போ பொத்தனை விழுன்னு சொல்லிட்டு. ஸோ அரசு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சார்ந்து ஒரு ஆய்வை பண்ணால் போதுங்க. பெருசாலாம் நான் கேட்கல, அந்த கட்டுமான தரம் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க சில ஸ்ட்ரக்சர் தான், இதை ஃபுல்லாக பார்த்துட்டு சரி பண்ணிட்டா நிறைய விபத்துகள் தவிர்க்கப்படும். ஏன்னா நாளை பின்ன ஒரு சம்பவம் நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னா மொத்த பிளேமும் அரசு மேலே விடும். அது நடக்காமல் இருக்கிறது தான் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்குல்ல எக்மோரில், இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக ஆசிரியர் நல சங்கத்தினர் இருக்காங்களே, அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது வரைக்கும் ஆசிரியர்கள் சார்ந்து பெருசாக ஆர்ப்பாட்டம் நடக்கலையே, தற்காலிக ஆசிரியர் சார்ந்து நடக்கலையே நினச்சேன், நடந்துக்கிட்டு. ஏன்னா பல அமைப்புகள் இருக்கும் போதே மறந்துடாதீங்க, பல அமைப்புகள் இருக்கிறதுல இவங்க விசில் அடித்தபடியும் வாயில் கருப்பு மாஸ்க் இருக்குல்ல, இதெல்லாம் அணிஞ்சபடியும் தான் ஃபுல்லாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு தெரியுமா கூக்குரலிட்டாங்க? அதில் 12 வருஷங்களாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா, டிசம்பர் 31, 2025 பணி நீட்டிப்பு வழங்கப்படவே இல்லை. இது எங்களோட வாழ்வாதாரத்தில் வயிற்றில் அடிக்கிற விஷயமா தெரியல அரசுக்கு, இதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லுங்கன்னு அவங்க இப்போ களத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இது செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி போகும், வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கார்ல அமல்ராஜ் அவர்கள் 5 அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இப்போது ஒரு அரசு சார்ந்து ஒரு பெரிய பிளேம் விழுது அப்படின்னா நீங்கள் மற்ற மாநில அரசுகளை விட்டுருங்க, தமிழ்நாடு சார்ந்த வரலாற்றில் கேட்குறேன், சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் மறக்க மாட்டோம்ல, இது கூட நிறைய லாக்அப் டெத்தை நம்ம மறக்கவே முடியாது, அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. அரசுக்கு டைரெக்டாக ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த விஷயங்கள் அமைஞ்சிடும். பிகாஸ் சிஎம் டைரெக்டாக பார்ப்பாங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, அதுக்கு தான் சொல்கிறேன். அது சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் உத்தரவுகளாக பிறப்பிச்சிருக்காருங்க கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள். 5 அதிரடி உத்தரவுகள் இந்த கைதிகளை விசாரிக்கிறாங்களே அது சார்ந்து. என்னன்னா,
விசாரணை கைதியை ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் அடைச்சிட வைக்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இந்த கைதிகள் யாருன்னா காயம் இருக்குது அப்படின்னா விசாரி கூட்டு வரீங்களா, அவங்களுக்கு காயம் இருக்குன்னா லேட்லாம் பண்ணாதீங்க, உடனடியாக அரசு மருத்துவமனை சேர்த்துருங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்கன்றாரு. மூணாவது விஷயம், நீங்கள் விசாரிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் நீங்கள் பெருசாலாம் ஒன்று ஸ்டேஷனில் அழைச்சி வச்சு பண்ண வேண்டாம். இந்த நீதிமன்ற காவல் இருக்குல்ல, ஜுடிஷியல் கஸ்டடி, அதுக்கு அனுப்பி விட்ருங்க, நமக்கு தலைவலி இல்லை. ஏன்னா லாக்அப் எதனா ஆயிடுச்சுனாக்கா இவங்க தான் பதில் சொல்லணும், ஹெட்டாக இருக்க இவங்க ரெஸ்பான்ஸாக பதில் சொல்ல வேண்டியதாகிடும். ஸோ ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பி விட்ருங்க, மேற்கண்டு நீங்கள் எதுவுமே பண்ணி அடைச்சல வைக்க வேணான்றாங்க. 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் வேறு கூட போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதை முன்னிட்டு தான் இவ்வளோ விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. 4வது என்ன உத்தரவு போட்டிருக்காரு, ஸ்டேஷனில் அசம்பாவிதம் இருக்கவே கூடாது. இதை நீங்கள் தடுக்கிறதுக்காகவே, அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவே இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் எப்போவுமே கண்ணு கருத்தமாக பார்த்துக்குங்கப்பா, அந்த ஸ்டேஷனில் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்றாரு. அண்ட் 5வதா, இந்த சின்ன சின்ன பசங்க, அப்புறம் நோயுற்றவங்க, அப்புறம் இந்த முதியோர்கள், இவங்களை ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக கூப்பிட்டு விசாரிக்கிறத நிறுத்திடுங்க அப்படின்னு இருக்காரு. நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா வயசானவங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்கள எதனா ஸ்டேஷனில் இருக்கவங்க கோவத்தில் அடிச்சு கிடிச்சு போட்டால் அங்கேயே விழுந்து எதனா ஆகிடும். சமீபத்தில் ஏதோ எலிமருதுனா குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இஷ்யூ பெருசாக ஞாபகம் இருக்கா, ஸ்டேஷனுக்கு வந்து மயக்கம் போட்டு விட்டாங்க, ஏதோ போலீஸ் அடிச்சு கீழே விழுந்தாங்கன்ற வேற மாதிரி அடிச்ச விஷயம், அதெல்லாம் களையிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த 5 உத்தரவுகளை பற்றியும் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் இவங்க திருவள்ளூரில் இருக்க பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் இருக்கவங்களோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. அதை போய் இங்கே சாலிடாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. பண்ணி முடித்த பிற்பாடு அந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் இருக்காங்களே, இவங்க ஊடகங்களை சந்தித்து பேசினாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பாப்பாவை நாங்கள் எப்படி பார்ப்போமோ அப்படி தான் இங்கே இருக்க எல்லா பாப்பாவையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 24 மணி நேரமும் ரவுண்ட்ஸில் மட்டும்தாங்க இருப்போம். எங்களை இதுதானே அப்பாயின் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றணும்ல, விழிப்புணர்வை கொடுப்போம், குற்றம் நடக்காமல் எந்தளவுக்கு தடுக்க முடியுமோ தடுத்துட்டே இருப்போம்னு அவங்க சூழல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கும் போல இருக்கு, இதுக்கப்புறம் நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் எல்லோரும் நினைப்பானு கேட்டிங்கன்னா, அரசியல் நடக்கும். போப்போ சொல்கிறேன், நம்ம வேளச்சேரி இருக்குல்ல, அங்கே ஒரு பெண்மணியோட கண்ணு முன்னாடியே 4 வயசு குழந்தைய கடத்துறாங்க. லிட்டராக நடக்குது, கடத்தல் மாதிரி தான். அங்கே ஆக்சுவலாக அந்த 4 வயசு குழந்தையோட பாட்டி தாங்க அந்த பெண்மணி. காரில் வந்து 4 பேர் கொண்ட கும்பல் தான் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கு. சிசிடிவி காட்சி இருக்குல்ல, இது வெளியாயிடுச்சு. வெளியானதை பார்க்கணுமே நிறைய பேரோட கருத்துக்களை. என்ன கவர்மெண்ட் நடந்துட்டுருக்கு, இவ்வளோ மோசமாக கவர்மெண்ட், பட்டப்பகலில் பாட்டி கண்ணு முன்னாடி பேத்தியை கடத்துறாங்க, என்னங்க இது அதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விமர்சனம் வெளியே வந்துச்சு. என்ன பண்ணுது இந்த சிங்கப்பெண்ணா, தூங்குதா, எதுக்கு இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வரீங்க, குழந்தைய கடத்துறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துருக்கு அப்படிலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடந்திருக்கு, குடும்ப தகராறுங்க. குடும்ப தகராறில் சொந்த மருமகளே குழந்தைய கடத்திருக்காங்க. கடத்தலாம் சொல்கிறதா தூக்கிட்டு போனால் சொல்கிறதா நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன திட்டு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, ஒரு அஃபென்ஸ், ஒரு விஷயம் நடக்குது, குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் எப்படி நடந்திருக்குன்னு முதல்ல பாருங்கள். அதை விட்டு நீங்கள் ஒருத்தர் ப்ளேம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குற்றத்தை பார்ப்பேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அவங்களும் அரசியல் தான் வேலை, ஸோ கை காமிச்சு தான் ஆகணும், நமக்கு அதுதான் வேலை. குழந்தையோடு நேரில் வாங்கம்மா அப்படின்னு ஸ்டேஷன்லேருந்து உத்தரவும் போட்டாச்சு. அந்த மருமக குழந்தைய தூக்கிட்டு போனாங்களே அவங்களுக்கு. இதுதான் இது வரைக்கும் கிடச்சிருக்க அப்டேட்டுங்க. இதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்த விட உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குறேன். அண்டு கனிமொழி அவர்கள் திமுக துணை பொதுச் செயலாளர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக எம்பின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ மாநிலம் சார்ந்து கட்சி முகமாக லைட்டாக பரிணமிக்க ஆரம்பிக்கிறாங்களோன்னு நம்பிக்கை கொடுக்குது துணை பொதுச் செயலாளர். இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆலந்தூர் பெண்ணுக்கு தாவேக்கா நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தல் இழைக்கப்பட்டுச்சுல, இது எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குதுங்க. சினிமா பாணியில் சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கினீங்க. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி முதலமைச்சர் கிளாஸில் எடுத்தாப்புல பொதுமக்களுக்கு. முதல்ல உங்கள் சொந்த கட்சியினருக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு அப்படி குத்தி காமிச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள். எது எதிர்கட்சியாக இருக்கிற எல்லாருமே பண்ணுற விஷயம் தான், ஸ்டேட்மெண்ட் தான். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்ததான் மதிமுக. நம்ம முதல்ல கணிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? போகிற போக்க பார்த்தா டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட்டணி கட்சிகள் இருக்கும், ஆனால் நடுவில் டிவிக்கே வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த சூழல் இப்போ மெல்ல மெல்ல பெருசாக உதயமாக ஆரம்பிச்சிருக்கு. மதிமுகவோட அவைத்தலைவர் இருக்கார்ல அர்ஜுன் ராஜ், இவர் இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நம்ப மாட்டேங்க மக்களே, அதிமுக ஓகேவா, நம்பவே மாட்டேங்கிற விஷயத்த, பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது நஞ்சதான் கக்கும், அது போல தான் திமுக ஒரு நச்சு பாம்புன்னு சொல்கிறாருங்க மதிமுக அவைத்தலைவர். தெல்லுமுள்ளுக்கு சொந்தக்காரங்க தான் திமுக.
அவங்களோடு இருக்கவே கூடாது. மதிமுகவை திமுக அழிக்க நினைக்குது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு இப்போ திடீர்னு. இன்னொரு பக்கம் வைகோவண்ணன் அவர் இதை பற்றிலாம் இப்போ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. இந்த கூட்டணி பக்கம் போகிறதா இல்லையா பிரியதா அதை பற்றிலாம் அவர் பெருசாக பேசலை. அவர் வேறு பேசியிருக்காரு. மேகதாது அணையை கட்டுறதுக்கு மத்திய அரசு மறைமுக ஆதரவாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தான் வெளில என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இவர் பேசுறது இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அந்த கட்சியில் இருக்க முக்கியமான முகங்கள் பேசுறது இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப சீக்கிரமே தாவேக்கா கூட மதிமுக கூட்டணி வச்சிருன்ற நிலைப்பாடு தான் இப்போ எடுக்க முடியுதா இருக்குது. ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்களா, டிவிகே மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அப்படிங்க இருக்கும் மத்திய அரசு சாடி, அது போல் வைகோன்னு விட்டுருக்காரு. இங்கே அதான் ஹைலைட்டு. பார்ப்போம், அரசியல் எதுவும் நிரந்தரம் கிடையாதுல்ல, எல்லாமே தற்காலிக மட்டும் தானே. விஜயதரன் அவர்களும் முடிவு மாதிரி அதை பற்றி இப்போ சொல்லிடுறேன். விஜயதரன் இருக்காங்களே, காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணி 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பாஜக இணையோன்னு முடிவு பண்ணாங்க. இந்த குமரி விளவங்கோடு எம்எல்ஏவாக இருந்தாங்க பார்த்தீங்களா, ராஜினாமா பண்ணாங்க. 2024 பாஜக தனியாக அணைச்சிக்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் அப்புறம் பாஜக எல்லாருக்குமே தெரியும் பாஜகவோடு நிற்காது இந்த விஷயம் அப்படின்ட்டு. இப்போ தொடர்ந்து இருக்கு. அடுத்து தாவேக்கால ஜாயின் பண்ணாங்க மக்களே. விஜயதரன் அவர்கள் இனிமே தாவேக்கா எந்த பொறுப்பும் பாஜகவில் தரப்படாதனால இவங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதா சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, தாவேக்கா சார்ந்து அடுத்த கட்ட வாய்ப்புகளை இவங்க அங்கேயும் தேட தான் வேணும். வேறு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. பனையூர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே உற்சாகமாக கிளம்பி வந்திருக்காங்க சிரிச்ச முகத்தோடு. எப்பவுமே ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருக்கீங்க, அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க. பனையூர் ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே எல்லா ஆதரவாளர்களும் வரவே எல்லாருமே வெற்றி குறி இருக்குல்ல, அதை காமிச்சபடியே ஆஃபீஸில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ தாவேக்காவுக்குள்ளே வந்திருக்க அடுத்த ஒரு பெரிய அரசியல் முகம்னா விஜயதரன் அவர்களை சொல்லலாம். அதிமுகலேருந்து பல பேரும் தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்கிறது, பாஜகலேருந்து பல பேரும் அண்ணாமலைகள் இயக்கத்துக்கு போகிறது இன்னொரு பக்கம், இந்த பக்கம் லைட்டாக வர்றதும் வாய்ப்புகள் இருக்குது. திமுகலேருந்து சில பேர் தாவேக்கா பக்கம் வர்றதாகவும் அப்பப்போ செய்திகள் வந்துட்டுருக்கோம். பெரிய முகங்களாக இருக்காது அவங்க, அவ்வளோதான். இதுக்கு மத்தியில் அதிமுக ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைங்க. அந்த கட்சியடி பார்ப்போம்னு சத்தியமாக நாங்கள் நினச்சே பார்க்கல. எப்படி இருந்த பார்ட்டி அது. அதிமுக தேர்தலில் தோல்வியை தவிர்த்தாங்களே, எதிர்கட்சி கூட கிடையாது அவங்க, தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது ஒரு பக்கம். இது பத்தாதுன்னு அதிமுகவினர் பல பேரும் தாவேக்கால ஐக்கியமாயிட்டு இருக்காங்களா, இந்த தலைவலி ஒரு பக்கம். ஸோ இப்போ அதிமுக தலைமை என்ன நம்ம பண்ணுறாங்க, என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம இதுக்கு முட்டுக்கட்டை போட்டே ஆகணுன்ட்டு நம்ம சென்னையில் இருக்க அதிமுக தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அங்கே முக்கியமான நிர்வாகிகளை வர வச்சிட்டாப்புல இபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அங்கே அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து ஃபுல்லாக பேசியிருக்காங்க. இந்த தேர்தலில் நம்ம தோற்க என்ன காரணம், எதுக்காக நம்ம கட்சியை விட்டு சில பேர் கிளம்பி போகிறாங்களே அடுத்த கட்சி சார்ந்து, இதுக்கான பிரைமரி காரணம் என்னன்னு எல்லாத்தை பற்றி விவாதிச்சிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திராவிட கட்சிகள் இதுக்கப்புறமும் இளைஞர்களை அவங்க பக்கம் ஈர்க்க தவறிட்டாங்க அப்படின்னா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிர்காலமே கிடையாது. இதை நான் சொல்கிறது சில பேருக்கு அஃபண்ட் ஆகலாம், உண்மை அதுதான். யார் அப்போ வேறு உண்மையை சொல்கிறது. திமுக யங்ஸ்டர்ஸை பெருசாக நம்பாமல் விட்டுச்சுனாக்கா இதுக்கு அடுத்த எலெக்ஷனை ஜெயிக்கவே முடியாது. அதிமுக இதே தப்பு பண்ணாங்கனாக்கா சத்தியமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்லேயே யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பவரை காமிச்சிட்டாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு. காசு யாரும் மதிக்கலை, சாதி மதத்தை யாரும் மதிக்கலை, இதாங்க முக்கியமான விஷயமே. ஸோ ரியாலிட்டி புரிஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் இப்போ இறங்கி வந்திருக்காங்களே, பேசி என்னப்பா பிரச்சனை ஃபுல்லாக காரணம் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இதை மனப்பூர்வமாக வரவேற்கலாம். ஒரு பக்கம் டிஎம்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் டிவிக்கு அளவுக்கு பண்ண முடியல. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர், இவர் இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு, இவ்வளோ மோசமாக மின்வெட்டு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, அது எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியல இந்த கரண்ட்டு, இதனால தான் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே திரும்ப திரும்ப சொல்லாமல் அவசர கதியில் சரி பண்ணுங்களேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கரண்ட்டுன்றது. ஒரு 5-10 நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா, எவ்வளோ வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அரசு இறங்கி இதை சரி பண்ணணும்னு அவர் கேட்டிருக்காரு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போ ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா மின் கம்பங்களில் அந்த ஒயர் போதா மின்சார வசதி சார்ந்து, இப்போ சிட்டி சைடு வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மின் கம்பங்களை பெருசாக பார்க்க முடியாது, அங்கங்கே இருக்க அவ்வளோதான், ரொம்ப பெருசாக பார்க்க முடியாது. அண்டர் கிரவுண்ட் மூலம் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கும். அண்டர் கிரவுண்ட் வயர் போடப்பட்டிருந்தோம், எப்படி சிட்டி சைடில் ஃபுல்லாக மின்தடை ஏற்படுது. நீங்கள் கிராம சைடு சொல்கிறீங்கன்னாக்கா மரக்கலை உழுதுப்பா அறந்து உழுதுப்பா ஒயர்னு சொல்லிட்டு போயிடலாம். சிட்டி சைடில் அதிகமாக ஏற்பட்டு பல மணி நேரம் மின்வெட்டு, இது எப்படி? இந்த காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சாலே உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545.
என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.